ப்ரோ வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டிடிஎஃப் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, அப்பா செம்ம காத்துங்க. ஸோ நம்ம சொந்த ஊரான கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வெள்ளியங்காட்டு அப்படிங்கிற கிராமத்தில் தாங்க இருக்கோம். இதெல்லாம் நம்மளோட தோட்டம் தாங்க. நம்ம இவ்வளோ நேரம் வந்து பண்ண தோட்டத்துக்குள்ளே சுற்றிட்டு இருந்தேன். இப்போ நேரம் எங்கே போயிட்டுருக்கேன்னா நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். பசிக்குதுங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லி. அண்ட் வந்து டிடிஎஃப் இன்றைக்கி என்ன விளாக்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீச்சல் பழக போகிறோங்க. என்ன வாசா யாருக்கா சொல்லித்தர போறியானா? இல்லைங்க, நீச்சலே நம்ம தான் பழக போகிறோம். நீ தான் சூப்பராக நீச்சல் அடிப்பியா வாசனா? அப்படி கிடையாதுங்க, நான் நீச்சல் ஓரளவுக்கு அடிப்பேன். எப்படி சொல்கிறதுனா, இப்போது தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்கிற அளவுக்கு மட்டும்தான் நீச்சல் தெரியும். இது தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ எங்கெங்கேயோ குளிக்கிறியா அப்படின்னா, இல்லைங்க, ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு தெரியுங்க. நம்ம உயிரையும் காப்பாற்றிக்க தெரியும், பட் மற்றவங்க உயிரை காப்பாற்றுற அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்நீச்சல் பழக போகிறோம். எல்லாமே வந்து உள்நீச்சல் பழக போகிறோம், மூச்சு பயிற்சி எடுக்க போகிறோம். ஏன்னா உள்நீச்சலில் தண்ணிக்குள்ளே போயிட்டாலே ஒரு 2 செகண்டுக்கு மேலே இருக்க முடிய மாட்டேங்குது. ரொம்ப மூச்சு வாங்குது. மேலே வந்தோடனே என்னையே யாராவது காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தா நம்ம வித்யா தம்பி வந்து பார்த்தா பயங்கரமாக நீச்சல் அடிப்பான். அவனே வந்து பார்த்தா பயங்கரமாக நம்ம சொல்லி தந்துடுவான். சும்மா ஒரு வாரம் நம்ம அவங்க கூட இருந்தோம்னாலே போதும், சும்மா நம்மளை கிங் ஆக்கிடுவான் ஸ்விம்மிங்கில். ஸோ டிடிஎஃப் இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். இதுதான் வந்து பார்த்தா நம்மளோட கப். இதில் தான் ஊற்றி குடிக்க போகிறோம். வெங்காயம் அண்ட் பழைய சோறு. வாங்கடா சாப்பிட்லாம். இன்றைக்கி பயங்கரமாக அடியாளத்துலலாம் போகிறாங்க. பட் என்ன பிரச்சனைனா, எனக்கு காதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வு கிழிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டியெல்லாம் கிழிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பண்ணால் அடியாளத்தில் போகும்போது இந்த ஒரு ப்ரெஷர் வரும். எப்போவுமே தண்ணிக்குள்ளே வந்து தண்ணிக்குள்ளேயும் வானத்துக்கு மேலேயும் போகும்போது ப்ரெஷர் ஆகும். ஸோ அந்த ப்ரெஷர் ஆகும்போது காது ரொம்ப வலிக்கும். நல்லா காதை அடைச்சிக்கிட்டு போனோம்னா ஆழம் போகலாம். எவ்வளோக்கு ஆழக்கு முடியுமோ அவ்வளோக்கு ஆழம் போகலாங்க. அதாவது இன்றைக்கி ஃபுல்லாமே கற்றுக்குறோம், அவ்வளோதான். இனி ஒரு 2 வாரம் கழிச்சு அச்சு தூள் கிளப்புற மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். அடி ஆழத்துக்கு போகிறது ஃபுல்லாமே வந்து பண்ணால் அண்டர் வாட்டர் பண்ணுறது இன்றைக்கி நல்லா இருக்குங்க. ஸோ தண்ணிக்குள்ளே இறங்கி அச்சு தூள் கிளப்ப போகிறோம். ஸோ டிடிஎஃப் நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபங்க்ஷன், அதாவது இன்றைக்கி ஊரில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால நான்வெஜ் செய்கிறாங்க. நான்வெஜ் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லைங்க. அதனால தான் வந்து பண்ணால் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பண்ணால் நான்வெஜ்ஜாக 2 மணி 3 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் செஞ்சு முடிக்கிறதுக்கு. டிடிஎஃப் டைமோட வச்சுன்னா ஆஃப்டர்நூன் 12 o'clock ஆச்சுங்க. அவ்வளோதான் நாங்கள் கிளம்பியாச்சு. ஆக்சுவலி நம்ம அஜிமா பிள்ளைலாம் வந்து பார்த்தா வண்டி எடுத்துகிட்டு வெளியே போயிட்டான். அவன் வந்துருவாங்க, மத்தியானத்துக்கு மேலே வந்துடுவான். ஸோ வெளியே போக நம்மகிட்ட ஒரு வண்டி தான் இருக்குது. சரி எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி வித்யாக்கு கால் பண்ணும்போது, ஆனால் நானே கார் எடுத்து தான் வந்துட்டு இருக்கேன்னா, சரி வாடா மாப்பிள்ள அப்படின்னும். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பண்ணுற? ஃபோன் பேசிட்டு கார் ஓட்டுறியா? ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஏடா ஃபோன் பேசிட்டு கார்ல உட்கார்றதே பெரிய ஃபோன்ஸுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. கவலைப்படாத மாப்பிள்ள, இது வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அப்படியா? ஓகே ஓகே. இங்க நானே பைக் ஓட்டலாம், கார் ஓட்டலாம். பட் இருந்தாலும் யாரும் எது கெட்டு போகாத மாதிரி நம்ம பாத்துக்கணும். டேய், என்ன பெரிய நீச்சல்வாதி ஆக்கிடுறா. நீச்சல்வாதி ஆக்கிடலாம். ஆமா, வியாதின்னு வருது. அரசியல்வாதி என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அரசியல்வாதின்னு இருக்கும்போது ஒரு நீச்சல்வாதி இருக்கக்கூடாதா? டிடி பார்த்தாங்க மாத்து துணி எடுத்துட்டு இருக்கும்போது, அண்ணே அதெல்லாம் வேணாங்கண்ணே அப்படின்னா, கார்ல ஈரத்தோட வந்தாண்ட உட்காந்துட்டு வர மாதிரிக்கும் பரவாயில்ல வாங்க அப்படின்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டுக்கு கார் கொடுக்கும்போது இந்த மாதிரிலாம் வேலை செய்வானுங்க. அவங்க கூட வர்றவங்க ஒழுக்கமா வந்தாலும், ஏய் அப்படிலாம் வராதா, இப்படி வா அப்படிமா. தரமாட்டேங்கிறாங்களா? எப்படிதான் இருக்கு பெங்களூரு? நல்லா இருக்கு. பெங்களூர்ல தான் ஒர்க் பண்றான். பெங்களூரும் நல்லா இருக்குல்ல? பெங்களூர் நல்லா இருக்கு. பெங்களூரும் நல்லா இருக்கு. பெங்களூரும் நல்லா இருக்கு. ஓ ஓ ஓ ஓ, பெங்களூர் நல்லா இருக்கு. டிடிஎஃப் ஞாபகம் இருக்கா? டிடிஎஃப் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடிய மாட்டேங்குதுங்கன்னு பைக் ஓட்டும் போது சொல்லியிருக்கேன் ஒரு 4 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி. உண்மையாவே கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியலடா. ட்ரெஸ்ஸிங்லாம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோவா நானே? நல்லா இருக்கு ப்ரோவா நானே? நல்லா இருக்கு. ப்ரோனாலே ஏதோ ஒரு மாதிரி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கு, தள்ளி போற மாதிரி இருக்கு. கூப்பிடுறா, சுடர்லாம் கூப்பிட்டியா, லோகேஷ் எல்லாம் கூப்பிட்டியா? எல்லாம் அங்கே போயிட்டாங்க. இப்போ நாங்கள் போய் ஜம்பிங் பண்ண முடியாத ஸ்பைன் ஃப்ராக்சர் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு 15 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எல்னியில தோட்டத்துக்கு கூட்டு போய் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். அப்ப நான் போட்டு தரேன். ஓகே என்னடா எல்னி போட்டு தரேன்னு சொன்னதுல என்னடா ஒரு மாதிரி இருக்கு? எல்னி போட்டு தரேன்னா மரமேறி பறிச்சு கீழே போட்டு அதை வெட்டி இப்படி சொன்னதான் உங்களுக்கு புரியுமோ? எல்னியை போட்டு டேய் என்னடா இந்த உலகத்துல எது பேசினாலும் ஓகே டிடிஎஃப் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்றோங்க. இப்போ எதுக்குடா சம்மந்தமே எல்லாம் பஞ்சு வாங்கிட்டு வந்தான் இவன்? காது இல்லடா, நான் மூக்கில் வச்சுக்கிறேன்டா, செத்துடுறேன்டா. ஓ சார் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டி வாங்க மாட்டாரு. அவர் பாருங்க ஜட்டியோட இப்படி படுத்துட்டாரு. வீட்டு பத்தி பேசுறேன்னா வீட்டு கஷ்டம் தான் நம்மளுக்கு. நம்ம வீட்ல நம்ம மட்டும் தானடா. விக்கி பேசுறானா? நம்ம விக்கியா? ஏன் என்னாச்சா? இல்ல ஈபி பில் கட்டனியான்னு கேட்டிருக்காங்களா ஹவுஸ் ஓனர். நான் தான் சொன்னேன்னு சொல்லு, அவனுக்கு நான் இருக்கேன்னு சொல்லு. அவனுக்கு இல்ல எல்லாருக்கும் நான் இருக்கேன்டா. சார்
சார் வாங்க சார் வாங்க சார் ப்ளீஸ் சார் வாங்க சார். ஆக்சுவலி டிடிஎஃப் எனக்கு வந்து ஜவ் கிழிஞ்சிருக்குங்க. ஸோ வந்து என்னால் என்ன வாசா பாடியில் எங்கே தான் உனக்கு பஞ்சர் ஆகாமல் இருக்குன்னா ஆக்சுவலி அப்படி கிடையாதுங்க. நம்ம வந்து ரொம்ப அட்வென்ச்சரபிளான பர்சன். என்னாச்சுப்பா கேக்குதுடா செல்லம்? அம்மா மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இவ்வளவு பெரிய தொகையை கேட்ட? 60,000 கட்டியாச்சுண்ணா. வெளியே போறீங்களா? வீட்டுக்குள்ளே தான் இருக்க போறோம். அவங்க ஹவுஸ் ஓனர் கேட்டாங்க. மாப்பிள்ள இரு மாப்பிள்ள, இப்ப 10 நிமிஷத்துல கூப்பிடுறேன். நான் தான் சொன்னேன்னு சொல்லு, அவனுக்கு நான் இருக்கேன்னு சொல்லு. அவனுக்கு இல்ல எல்லாருக்கும் நான் இருக்கேன்டா. அந்த மாதிரி வந்து பண்ணா அடியாளத்துக்குள்ள போக முடியாது. அடியாளம் இல்லைங்க, ஓரளவுக்கு ஆழத்துக்குள்ள போனாலும் காதெல்லாம் பயங்கரமா வலிக்குது. அதனால தான் முன்னாடியிலேருந்தே வந்து பண்ணா நான் நீச்சல் வந்து ஃபுல்லா பழகாம இருந்தேன். ஏன்னா எனக்கு நிறைய நல்ல சூப்பரா பயங்கரமா நீச்சல் பழகிறதுக்கான அவ்வளவு சான்சஸ் கிடைச்சுமே என்னால் பழக முடியாது. காது வலி வந்துருங்க ரொம்ப நேரம் தண்ணியில குளிச்சாலே. ஸோ அதனால வந்து பண்ண காதை அடைக்கிறதுக்கு வந்து பண்ண எனக்கு கேட்டு அப்போ பஞ்சு வாங்கிட்டு வந்துட்டானுங்க. உள்ள போனாலே அது ஃபுல்லா தண்ணி உள்ள பூந்துரும். இந்த டெக்கத்தை நல்லா வைப்பாங்க தெரியுமா, இப்படி வச்சோம்னா அது தண்ணி உள்ளேயே போகிற, அது ப்ரெஷரையும் மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தேன். சரி பரவாயில்ல விடுங்க. இப்போ இது எந்த அளவுக்கு டே மாப்பிள்ள இது கொஞ்சமா தாங்குமாடா? ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் எடுத்துக்கலாமா? உள்ள போயிடுமா காதுக்குள்ள? பெருசா வச்சுக்கலாம். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. என்னடா இது அநியாயமா இருக்கு. தம்பி வந்து குளிக்கலான்னு சொல்லி அவன் ட்ரௌசர் கழட்டி வச்சாங்க, டவக்கு அந்த ட்ரௌசர் எடுத்து மாட்டிட்டான். ஏய் இதெல்லாம் கூச்சப்படக்கூடாது மாப்பிள்ள. அதெல்லாம் அதுல என்ன இருக்கு? எவ்வளவு பொண்ணுங்க பாக்கும். தண்ணியை தொட்டு பாருங்க, சாக்கு அடிச்சுதானே நாங்க குதிக்கிறோம். இல்லன்னா நீங்க சாக்கு அடிச்சா குதிக்கிறீங்களா, சாக்கு அடிச்சா தான் குதிக்கிறோம்னு சொல்றாங்க. தண்ணி தொட்டு பாருங்க, தண்ணி தொட்டு பாருங்க. தண்ணியை தொட்டு பாக்குறதா? டேய் போங்கடா. சாக்கு அடிக்குதா? உண்மையாவாடா? அடிக்கலடா, அடிக்கல. ஏன்டா திடீர்னு இப்படி சொல்றீங்க? அப்பெல்லாம் அடிக்காதடா. லைன் கனெக்ஷன் தப்பா இருந்து உள்ள கரண்ட் அடிக்குமா? சீக்கிரம் குதிங்களா? ஓகே குதி. 3 பேர் ஒட்டுக்க குதிக்க போறீங்களா? குதிடா. செவத்தோட போய் ஒட்டிக்கலாம். நீ குதிச்சிடா. குதிடா மாப்ள. நான் என்ன பண்றேன், இங்க இருந்து குதிக்கிறேன். குதிக்க போறீங்களா? ஆமா சரி, இங்க இருந்தா குதிக்கலாம்ல. ஓகே குதிக்கலாமா? நேத்து அப்பாவை பார்த்துட்டு தான் வந்தேன். என்னடா இதுக்கே வலிக்குது காது? ஓ 2 நாள் வந்தா சரியாயிடுமா? நான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்? பழகுறதுக்கு இல்ல செல்லம், எனக்கு ஜவ்வு கிழிஞ்சிருக்கு 3 வாட்டி 4 வாட்டி. இப்போ நான் அடியாளத்துக்கு போனாலும் கிழிஞ்சிடும். இப்போ என்னடா மாப்பிள்ள பிராக்டிஸ் பண்ண போறோம்? மூச்சு பயிற்சி. ஆக்சுவலி வந்து மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணும்னாங்க, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னு உள்ள போவாங்க. அப்படி போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து கேஷுவலா ரிலாக்ஸா, அதுக்கப்புறம் லைட்டா மூச்சு இழுத்து ஹோல்ட் பண்ணா போதும். நம்மளாம் பண்ணலாமா? பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் தான் ஹோல்ட், கொஞ்ச நேரம் தான் வந்து உள்ள மூச்சு என்னால் பிடிக்க முடியுது. ஆனால் பயப்படல. இவன் பாருங்களேன் எவ்வளோ நேரம் மூச்சு பிடிச்சிக்கிட்டே இருக்கா. பார்த்தீங்களா, வந்துட்டு போனான்டா. ஆனாலுமே சூப்பராக தாங்க வேண்டாம், செம்மையாக மூச்சு தாங்குவான். ஏன் உங்களை டக்குன்னு வந்துட்டு நான் பட்டே தான் வந்துடும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இது நீயும் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். ஆமாம் சரி மாப்பிள்ள, அவன் ஏதோ இந்த புகழ்றா, உடனே நீ இதை சொல்ல வேணாங்கிறான். அப்படியே உள்ள போயிடுவேன். ஸோ தம்பி வந்து சூப்பராக நீச்சல் அடிப்பான்னு சொன்னேன். ஸோ எந்த அளவுக்கு அடிப்பான்னு சொல்லி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுற விதமா இப்போ தம்பியை வந்து பண்ண அடியில் அனுப்ப போகிறேன். அடியில் போய் கல்லோ மண்ணோ எடுத்துகிட்டு வருவோம், கேமரா பிடிச்சிக்கிட்டே. இது வந்து பயங்கரமான பழங்காலத்து கிணறு. ஸோ ரொம்ப ஆழங்க. அவ்வளோ தூள் கிளம்புங்களா? அப்போ நீங்கள் ஒரு வாட்டி ஒன்று காட்டு, ஒரு வாட்டி ஒன்று காட்டு.
மைக் இருக்கு வெண்ண வந்துட்டான். ஏய் அச்சு கொன்றுவண்ட உன்னை மௌனே அவன் எங்க எடுத்திருப்பா எந்த மண்ணை எடுத்திருப்பா எல்லாம் தெரியும். நீ பாருடா அவன் மூச்சை காமிச்சிக்க மாட்டான் அந்த டைம்ல திருப்பிருப்பான். டேய் என்னடா டம்மியா இவன் டம்மி நான் வேற டம்மி ஆயிட்டா. ஆக்சுவலி டிடிஎஃப் இப்போ வந்து உள்ளீச்சல்லே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து அந்த எண்டுக்கு போக போறோம். பழக்க தோசை வருதுடா. நம்ம கிணத்துல குளிக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க உன்னை போட்டு அமைக்கிற வேண்டான்னு. அதுக்கு மீனிங் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா நம்ம தண்ணியில் போட்டு எல்லாரும் ஏறி நின்றுவானுங்க. அப்புறம் கையை வச்சு அழுத்தோம் நம்ம உள்ளே போயிடுவோம். அதை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தம்பி யார் நம்ம லோகேஷை வந்து பண்ணால் எல்லாரும் போட்டு அமுத்த போகிறாங்க. அதை நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன். நமக்குள்ள சமீர் சின்ன வயசுலேருந்து இந்த அழுத்துறதுனாலே கொஞ்சம் பயம். அதனால இப்போ நான் அழுத்து வாங்க போகிறேன். இருடா அது உனக்காக தான் நான் வரேன். யார் அழுத்த போகிறேன் சினியா அப்போ நான் வரேன். அப்படி அது அப்படி அப்படியே அவ்வளோ அழுத்த மாட்டேன். ஆனால் இப்போவே சொல்கிறேன்டா அழுத்துனதுக்கப்புறம் கழுத்தில் எதுவும் நெரிச்சிடக்கூடாது. அதுதான் செகண்ட் பிளான். இதுதான் இதை விடுற. ஏய் நான் பின்னாடி வரேன். நம்ம ஏதாவது வச்சு காப்பாற்று. அவனை காப்பாற்றுக்கே வந்துடுது. எனக்கு போறது வலிச்சுது அப்பால உள்ள போற முடியும். ஒருத்தங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. சரி கால வச்சுதான் நமக்கு காத்துல பேர் நான் வரல. உங்க முன்னாடி கொஞ்ச நேரத்துல கிழிஞ்சிட்டேன். இந்த தருணம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நேரம் எப்படி இருந்துச்சு மிஸ்டர் டிடி வாசன்? இது ஒரு மாஸ்டர் பிளான். எப்படி போட்டீங்க? கண்ணால போட்டீங்களா எல்லாரும் சேர்ந்து போடுறீங்க? ரெண்டு மூணு ஓட்டி அமுக்குறானுங்கடா போட்டு. டிராக்டர் பின்னாடி ஒருத்தர் வராரு. எல்லாரும் டார்கெட் பண்ண போறாங்க. இது எங்களுக்கே தெரியாதா? என்ன போட்டு அமுக்காதீங்கடா. சரி யாரு பர்டிகுலர் டார்கெட்டோ இப்போ யார் பர்டிகுலர் டார்கெட்டோ அவங்கள போட்டு நம்ம அடுத்து போறோம். ஆமா ஓகே. என்ன வீட்டுக்கு செட்டிங் பண்ணி இட்டு வந்துக்கிறீங்களா? இத்தனை பேர் வந்தீங்களே. ஒருத்த காலை பிடிக்கிற ஒருத்த டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா ஆஃப்டர்நூன் 2 o'clock ஆச்சு. வெயில் கொஞ்சமாக தாங்க முன்னாடி அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ மழை அடிச்சு போலக ஆரம்பிச்சிச்சு. அதான் இதுதான் ஸ்டார்டிங். இதுக்கப்புறம் போக போக பயங்கரமா வருங்க. அடா 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 நான் அப்பவே சொன்ன வித்யா கிட்ட டேய் நான் துண்டு எடுத்துட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி. அப்படி போயிடலாம் இப்படி போய் டேய் சட்டியோட இருக்கியா? சே நான் கூட ஒண்ணுமே இல்லாம இருந்தியோ. ஏன் இங்க கவர் பண்றீங்க? அது தப்பு இல்ல. ஆனா சீட் பெல்ட் போடு. இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். இது மெயின் ரோடு. டேய் என் ட்ரௌசரை திருநது கூட தப்பு இல்லடா. ஆனா அதை அடிச்சு என்கிட்டயே காய போட்ட பாத்தியா அது தப்பு. என்னடா ஜட்டியோட கார் ஓட்டுறான்னு நினைக்காதீங்க. இதுல வில்லேஜ் திங்ஸ். அதாவது கிணத்துல குளிச்சிருக்கோம். இப்போ பேண்ட் போட்டுருவாங்க. இது ஃபுல்லாமே பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தாங்க. மாப்பிள்ள இந்த ஷார்ட்ஸ் என் கையால் நானே தரேன். நீயே போட்டுக்கோ. இதேதான் பிரச்சனை ஆயிடும். இந்தா பிரைவேட் ப்ராப்பர்ட்டி விட்டு போகும்போதே போட்டுக்கோ. போட்டு சீட் பெல்ட் போட்டு. நம்ம இந்த சீட் பெல்ட் குத்துறது எங்க மாப்பிள்ள? இதுல குத்திக்கோங்க. அது நீ குத்துல தான்டா பிரச்சனை. நான் குத்துல பிரச்சனை. நீ முதல்ல குத்து. கண்டுபிடிச்சிட்டேன். அடியில யாரோ கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்காங்க. எடுத்து காட்டுறானா?
டிடிஎஃப் இப்போ பிரைவேட் ப்ராப்பர்ட்டில இருந்து பப்ளிக் ரோடுக்குள்ள, பப்ளிக் ரோடுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தம்பி இங்கே போட சொல்லிட்டேன், போட்டுக்கிட்டான், ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டான். இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. அப்பெல்லாம் உங்க தாத்தா எங்க தாத்தா எல்லாம் கோமணம் கட்டிட்டு தான் மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு. ஆஹா என்ன காத்து, ஐயோ என்ன கிளைமேட். இதுதாங்க எங்க ஊரு. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரு போல வருமா. இதுதான் சொன்னேன். நைட் ஆனா எங்க வீடு, எங்க தோட்டம், வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே இருந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு தோணுதுங்க. பசிக்குதா? கவலையே போடாதீங்க. கறி எடுத்து வச்சிருச்சு, கறி போட்டு அடிச்சு நொறுக்குறோம். எல்லாம் கேட்டீங்க என்னன்னா, காலையில பார்த்தா கூழ குடுக்குறீங்க, வெங்காயத்தை கடிச்சு சொல்றீங்க, காலையில பழைய சாப்பிட மாட்டேன்ட்டானுங்க இவனுக்கு ரெண்டு பேரும். சரி காலையில ரசம் இல்லடா, பழைய சாப்பாடுறா. இவன் பழைய சாப்பிடுறதுனால சாப்பிடல. சரி நானும் வந்து பண்ணா சரி எழுப்பவே இல்ல, எழுப்ப சாப்பிடல. இல்ல இல்ல போறது குளிக்கதான் மாப்பிள்ள போறோம் சொல்லியாச்சு. ஒவ்வொரு வாட்டி எழுப்பும்போது வந்துடும் சொன்னான். அப்புறம் கடைசியா என்ன பண்ணான்னு கேளு. கடைசியா கிளம்புறதுக்கு முன்னாடி டேய் வாடா அப்படின்னு இருக்கு. எந்திரிச்சு நம்ம எல்லாம் பாத்துட்டு நீங்களே ரெடி ஆகல, ட்ரௌசரோட தான் இருக்கீங்க. அட மென்டல் நாங்க போறதே குளிக்கதா, அங்க போய் தான் குளிச்சு ரெடி ஆகும். எழுப்பி சாப்பிட வச்சுதான் சாப்பிட்டுருப்பானோ. ஏன்னா அம்மாவோட கைப்பக்கம் வந்து, அம்மாவோட கைப்பக்கம் இல்ல மோரை ஊத்திடுவாங்க, பழைய சாப்பாடு போட்டுருவாங்க. அது நம்ம கைப்பக்கம் தான். அது வந்து நீங்க பார்த்தது எல்லாமே 10% தான். இன்னும் நான் நல்ல ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டு இவன் ஏமாத்திட்டாங்க. இத்தனை நாள் இவன் ஒரு பெரிய ஒரு ஸ்விம்மர், பெரிய நீச்சல் கொண்டுருவேன், பெரிய நீச்சல்வாதி நினைச்சிட்டு இருந்தா, கேமராவை இன்னைக்கு கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நீச்சல் சொல்லி தரணுமா. எப்படி சொல்லி தந்தா? கை வைக்காமே சொல்லி தரானா? கொண்டுருவேன்டா உன்னை, இனிமேல் உன்னை நம்ப மாட்டேன்டா. ஆக்சுவலி இவ்வளவு நாள் வந்து மாப்பிள்ளைய பெரிய ஸ்விம்மரா தான் பாத்துட்டு இருந்தேன், பெரிய நீச்சல்வாதியா தான் பாத்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு கையில, ஆனா ஏன்னா இவ்வளவு நாள் கையில கேமரா கொடுத்து தனியா போறான்னு சொன்னது இல்ல. இன்னைக்கு கையில கேமரா கொடுத்து உள்ள போயிட்டு வாடா, போய் மண் எடுத்துட்டு வாடான்னா அத்தனை வருஷம் என்கிட்ட ஏமாத்திருக்கான். நான் சொல்லிடுறேன், அடியாளத்துக்கு போய் மண் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு படிக்கட்டு, அதாவது போறான் உள்ள, ஆனா அந்த படிக்கட்டிலேயே போய் எடுத்துட்டு வந்துடான். அது கீழே பல அடியாளம் இருக்கு. அது கிட்ட இல்லாம யாருனாலும் போக முடியாது ப்ரோ. 4 ஹெட் வலிக்கும். இங்க ஓபன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிளட் கிளாட் ஆயிடும். அது உண்மை. அப்ப ஏன்டா இத்தனை வருஷம் என்கிட்ட சொன்னது இல்ல? அடியில எல்லாம் போக முடியாது. அடியில போலாம், தண்ணி கீழே இருக்கும்போது அடியில போயிட்டு தானே இருந்தேன். சரி வா, நம்ம 20 அடி போலாம். 20 அடி வாட்டி நம்ம கிட்ட எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். காலெல்லாம் அடைச்சுக்கிட்டு கிட்ட போட்டுட்டு இறங்கலாம் உள்ள. ஓகே டிடிஎஃப், வந்து மழை அடிச்சு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.